எப்ப போய் சத்தம் கூறி இன்னும் உறங்குங்க. இன்னும் சோறுக்குலாம் அவன் ஒன்னும் ரெடி பண்ண காணும். இப்பதான் பிரிட்ஜுக்குள்ள தலையை ஊட்டி என்னமோ எட்டி பார்த்துட்டு கிடக்குறா. ஏட்டா நான் பாட்டுக்கு தூங்கிட்டு கிடந்தேன். அவ என்னமோ வேலை பண்றவளாட்டு கடமுடான்னு போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறா. எனக்கு முடிப்பு வந்துருச்சு. சரி எந்திரிச்சு போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு வரலான்னா எல்லாத்தையும் கடப்பரப்பு என்னத்த வச்சுக்கிட்டு பிரிட்ஜை எட்டி பார்த்துட்டு கிடக்குறான்னு தெரியல. எம்மாடி நெட்டவள்ளி, கொஞ்சம் வெளியில போய்கிட்டுமா? மாமா அதெல்லாம் போகிறதுக்கு வழியில் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் போய் கொஞ்ச நேரம் உள்ளே இருங்க. இன்னும் ஒரு சத்த நாளையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சொல்கிறேன், அப்புறம் போவீங்களாம். அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னத்த தேடிட்டு கிடக்குற? அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப நாறிட்டு பார்த்துக்கிடுங்க. சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு தொடச்சி விட்டு இன்னைக்கு அப்புறம் சோறு செய்ய நேரம் ஆயிட்டா. அதான் இன்னும் எத்தனை குழம்பு இருக்குது, காலையில் எந்த குழம்பு விடலாம், மத்தியானத்துக்கு எந்த குழம்பு விடலான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரியா போச்சு போ. மிச்சம் மீறி அவரை குழம்பெல்லாம் எடுத்து மாட்டு குடத்துல ஊத்தாம ஃப்ரிட்ஜில் போட்டு தின்னுன்னு மனுஷனை உயிரை வாங்குறாய்வ. சரிம்மா, சட்டுப்புட்டுன்னு தேடி ஒரு முடிவுக்கு வா. மாமாவுக்கு பசி எடுத்துக்கிச்சு போல, சுகர் இருக்கிறதுனால கிறுக்கிறுன்னு வருது. எதையாவது சீக்கிரமா செஞ்சு கொடு, இல்ல சூடு பண்ணி கொடு. நல்ல மாமனாரு, நல்ல மருமவ. சரிம்மா, நான் அப்படி சத்தம் கூறி உக்காடுறேன் சுவாப்பாவில். நீ சட்டுப்புட்டுன்னு வேலையா பாரு. ஏடி அந்த பெரிய குண்டாவில பாரு, அது என்ன குழம்பு? அதுவா, அது 2 நாளைக்கு முன்னாடி வச்ச பருப்பு குழம்பு. அது வந்து உங்களுக்கும் எனக்கும் மாமாவுக்கு கொடுக்கக்கூடாது பார்த்துக்கிடுங்க, வயிறு கட்டு போயிடும். அவருக்கு வந்து நேற்று வச்ச குழம்பு கொடுத்துருவோம், சரியா? ஆமாட்டி, வயசான மனுஷன் பாத்தியா, நம்மளுக்கு கூட பிரச்சனை இல்லை. அவருக்கு நேத்து வச்ச குழம்பிய சூடு பண்ணி கூடு. அப்புறம் அந்த சின்ன கப்பில் இருக்குது, அது என்ன அது? அதுவா, அது முந்தா நேற்று உரப்போட்ட தயிர். நெட்டவள்ளி வா, நாலு முடி வா. எப்போ வந்த? நான் வந்து நீ எப்போ எந்த குழம்பு சூடு பண்ணிக்கலான்னு பழைய குழம்புலாம் செக் பண்ணிக்கிட்டு அப்போவே வந்துட்டேன். ஓ சரி. ஆமாம், நாலு முடி எத்தனை வாட்டி குழம்பு வைக்கிறது, வச்சு மீதியாக போயிடுது. எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஒன்றுத்துக்கும் திங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழம்பும் வைக்காம விட்டு எல்லாத்தையும் சூடு பண்ணி கொடுத்தாச்சு சாப்பிடுவாங்க பார்த்துக்க. வா வீட்லேயும் அதே கதை தானே. சரியா போச்சு போ. நானும் 2 நாளைக்கு முன்னாடி வச்ச உருளைக்கிழங்கு குழம்பு சூடு பண்ணி தின்னி சரி போர் அடிச்சு போச்சு. வாங்கிட்டு எதனா குழம்பு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே செக் பண்ணில சூடு பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற. ஆமாட்டி, பின்ன அத்தனை குழம்பையும் எடுத்தா ஊற்ற முடியும்? ஒன்று தின்னு காலி பண்ண வேண்டியதான். அது சரி. ஆமாம், என்னத்துக்கு எடுத்து இப்படி கடை பரப்பி வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும்? பால் எடுத்து கொஞ்சம் காப்பி போடலான்னு வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா ஒரே ஃப்ரிட்ஜு நாரிட்டு. சரி சுத்தம் பண்ணி விட்டு போகலான்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றா எதை டிஸ்போஸ் பண்ணலாம், எதை திருப்பியும் உள்ளே வைக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியே எஞ்சி விடணும் பார்த்துக்க. அதாவது இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்த மாதிரி. சாப்பிட்ற பொருள் சாப்பிடாத பொருள், அல்ல கெட்டு போன பொருள் கெடாத பொருள், அப்படி பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிடி, எப்பயாச்சும் புது குழம்பு வச்சின்னா போன் போடு. அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நாள் முடி. அதான பார்த்தேன். சரிடி, நான் போய் 10 மணி அக்கா வீட்லயாச்சும் என்ன குழம்புன்னு பார்க்குறேன். நீ தேர மாட்டியான் இருக்கு. சரி போய் பாரு. அப்படியே எதுவும் நல்ல குழம்பா தான் எனக்கிட்ட சொல்லிடி, நானும் போய் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். நீ முந்தா நேரத்தை வச்ச பருப்பு குழம்பே முக்கி தின்னு. போடுறாம பிடிச்சவ பொடி.